ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus 12R இருக்குல்ல, அது கூட இப்போ இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற iQOO Neo 9 Pro ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு, இது எப்படி ஒர்க் ஆகுது, மிட் ரேஞ்சில் தான் அண்டர் 40K செக்மெண்ட்டில் தான் ரெண்டு ஃபோனுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ரிலீஸ் ஆனதில் எது பெஸ்ட்டு, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் பார்க்க ஆரம்பினாலும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோனோட டிஃப்ரென்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு டெலிகிராம் ட்ரிக்ஸு, பாட்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லேருந்து எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரணும். ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த iQOO Neo 9 Pro 22 February தான் ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆனோடனே நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ கவர் பண்ணி போட போகிறோம். அதுவும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் பற்றி ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசைன் சொல்ல வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டு லெதர் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிசைன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் ஃபீலே நல்லாயிருக்கும். டிசைனே ஒரு சூப்பரான டிசைன் இருக்குது இந்த iQOO Neo 9 Proவில். ஓகேங்களா, டிசைன் நல்ல டிசைன். ஆனால் இதுவே நீங்கள் OnePlus 12R பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 11 இந்த டிசைன், OnePlus 12 இந்த டிசைன், அது OnePlus 12Rல ரிப்ளிகேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே டுவெல் டோன் சம்திங் சொல்கிறாங்க. சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் iQOO Neo 9 Pro ஒரு பெஸ்ட்டு டிசைன் சொல்லலாம். அதுக்கு ஒரு என்னென்ன செக் பாக்ஸ் இருக்கோ டிக் பண்ணிக்கோங்க. iQOO Neo 9 டுவெல் டோன் டிசைன்லாம் சொல்லியிருந்தால அது பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இதே மாதிரி செக் பாக்ஸ் டிக் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் இது அதிகமாக செக் பாக்ஸ் டிக்காதோ அந்த ஃபோன் தான் இந்த ரெண்டு கம்பேரிசனில் வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். கடைசி அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அது வரைக்கும் வாங்க. சரி அது ஓகேங்களா, டிசைனில் இது ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது டிசைன்லேயே என்னென்ன சொல்லியிருக்காங்க, லெதரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸு, இந்த ரெண்டுத்துக்குமே Snapdragon 8 Gen 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 year லேட்டர் ப்ராசஸர் தான். ஆனால் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 1,70K, அதாவது 1,70,000 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் மேலேயே வருது. 170K ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, ஹையஸ்ட்டாக இருந்தாலே அதில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இதுவே நீங்கள் அப்படியே OnePlus 12க்கு வாங்க, 12R, அதில் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 150Kலேருந்து 160K தான் இருக்குது. இதோட 10+K கம்மியாக தான் இருக்குது iQOO Neo 9 Proவோட. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் iQOO Neo 9 Proவில் Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் மட்டும் இல்லாமல் அவங்க கேமிங்க்குன்னு எப்போயுமே ஒரு ப்ராசஸர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் Q1 கம்ப்யூட்டிங் சிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க iQOOவில். ஓகேங்களா, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கம்பேர் பண்ணணும், iQOO தான் வின்னர். அதை செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செக் பாக்ஸ்லாம் iQOO தான் வின்னர். இதை வச்சு இந்த பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் எந்த கேம் விளாட்னாலும் சூப்பராக ப்ரீமியமாக நல்லா விளாட்றதுக்கு ஹீட் சென்சேஷனும் அவ்வளோ இல்லை. அதுக்கு தான் இந்த Q1 கம்ப்யூட்டிங் சிப்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே. இது OnePlus 12Rல கேர்வ்டு டிஸ்பிளே. ஓகேங்களா, இது ஒரு கேர்வ்டு டிஸ்பிளே, நல்லா ஒரு கேர்விங்காக இருக்கும். ஆனால் இந்த iQOO Neo 9 Proவில் ஃப்ளாட் டிஸ்பிளே. ஓகேங்களா, நல்ல ஒரு ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே தான். ஓகேங்களா, ஃப்ளாட் டிஸ்பிளேலாகவும் இருக்குது, இது செக் பாக்ஸ் டிக் பண்ணிப்பாங்க. கேர்வ் டிசைன்லாகவும் இருக்குது, அதை செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த செக்மெண்ட் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட்டு பேட்டரி பொறுத்த வரைக்கும் பிக்கர் தென் எவர் 5160 mAh கொடுத்துருக்காங்க நம்ம iQOO Neo 9 Proவில். பிக்கர் தென் எவர்னு அவங்களே சொல்லிடுறாங்க. இது OnePlus 12ல் 100 watts சார்ஜ் தான் இருக்குது. பட் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜ் iQOO Neo 9 Proவில் 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் iQOO Neo 9 Pro தான் வின்னருன்ட்டு. இதோட பேட்டரி செக் பாக்ஸ்லேயும் iQOO Neo 9 Proக்கு டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு iQOOவே சொல்கிறேன், OnePlus 12R சொல்ல மாட்டேங்க ப்ரோன்னு சொல்லாதீங்க. எது இருக்கோ uங்களில் ஒருவனாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, எது இருக்கோ நான் அப்படியே கரெக்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கேமராவில் பொறுத்து பார்த்தீங்கன்னா Sony IMX920 கேமரா, இது iQOO Neo 9 Proவோட சொல்கிறேன். 50 MP கேமரா ஒன்று யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு சென்சார் 8 MP சென்சார் செக் பண்ணி பாருங்கள். அது நல்லா ரெண்டு கேமரா கொடுத்தாலுமே ஒர்த்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3, 4, 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரே ஒரு கேமரா யூஸ் பண்ணிட்டு 2 கேமரா யூஸ் பண்ணாத மாதிரிலாம் கொடுக்கலாம். ரெண்டுமே நல்ல கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா 3 சென்சார்ஸ் இருக்கும், மேக்ரோ இருக்கும், அல்ட்ரா வைட் இருக்கும். ஆனால் மெயின் கேமரா தான் மேட்ரு. மெயின் கேமரா 50 MP, சோனியோட IMX890 தான். இதுலேயும் மேக்ரோ 2 MP, இது அல்ட்ரா வைட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. அல்ட்ரா வைடில் எடுக்கிறது மேக்ரோலாம்
மெயினான என்ன விஷயம் கொடுத்துருப்பாங்களோ அதுதான் உங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டிஸுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே 50 மெகா பிக்சல், அதாவது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துடலாம். இப்போ இதோட இந்த செக்மெண்ட்டோட வின்னர் ரெண்டுமே நான் சொல்லுவேன். iQOO ஓகே, OnePlus 12R ஓகே. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு இதோட ப்ரைஸை பற்றி நான் சொல்கிறேன். iQOOட Neo 9 Proவோட ப்ரைஸு 35 to 38Kல ரிலீஸ் ஆகலான்னு ஒரு ஸ்பெக்ஸு எவால்யூஷன் ஆகிட்டுருக்கு அதோட. ஆனால் அதை பற்றி அப்படி தான் சொல்கிறாங்க, 35 to 38K. பட் OnePlus 12R ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நியர்லி 40,000 வருது. ப்ரைஸ் வின்னர் பொறுத்தவரைக்கும் கிளியராக உங்களுக்கு iQOO Neo 9 Proன்னு வருது. இத்தனை விஷயத்தில் கிளியராக வின் ஆனது iQOO Neo 9 Pro. இது ரெண்டு ஃபோன்லேயுமே பெஸ்ட்டு. என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து iQOO Neo 9 Pro. ப்ரைஸ் விதத்துலேயும் 2000-3000 கம்மி, பர்ஃபார்மன்ஸ் விதத்துலேயும் மிரட்டியிருக்காங்க. இதோட ப்ரீ புக்கிங் பெனிஃபிட்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கான். 2 years வாரண்டியோட ப்ரீ புக்கிங் லான்ச்சஸ் வந்துட்டுருக்கான். February 22 லான்ச் அன்றைக்கி நம்ம ஃபோனோட ரிவ்யூ வீடியோ வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.